பெருகி வரும் பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மற்றும் திண்டிவனத்தில் நிகழ்ந்த பாலியல் சீண்டல் உட்பட தொடர்ந்து நடைபெற்று வரும் மக்கள் விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியாதிமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. வரும் 14ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட கழகம் மற்றும் மாவட்ட மகளிர் அணியின் சார்பில் திண்டிவனம் காந்தி சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விடியாதிமுக ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்குமாறு கழக பொதுச் செயலாளர் அழைப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலில் இரவு காவலர்கள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்குத்தான் இருக்கிறது என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஆளத் தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். கோவில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க விடியாதிமுக மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை புதூர் விளையாட்டு மைதானத்தில் கட்டிடங்கள் கட்ட திமுக அரசு தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்ததற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கடும் கண்டனம். திமுகவினரே டெண்டர் அறிவித்துவிட்டு திமுகவினரே விளையாட்டு மைதானத்தை மீட்டது போல் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மக்களை ஏமாற்றி நாடகமாடுவதாக எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 26,000-30,000 பேர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரே ஒரு மைதானம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட சுண்டகாம்பத்தூர், ராமசெட்டிப்பாளையம், கோவைப்புதூர், குளத்துப்பாளையம், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் நகர் போன்ற சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் சுகுணாபுரம் உட்பட, கோவை பிரிவு உட்பட எல்லாருமே அங்கே போய் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்தை இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விற்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு திமுக அரசு வந்திருக்கிறது. மிக கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய இந்த செயல். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தடை இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிபதிகளின் இந்த அதிரடி உத்தரவால் தங்களது போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்களோ என அஞ்சி வழக்கு தொடர்ந்த திமுகவிற்கு பெரும் பின்னடைவு. தமிழ்நாட்டில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தங்களை எதிர்த்தரப்பாக இணைக்க வலியுறுத்தி அதிமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தேர்தல் ஆணையம் நடத்திய திருத்தம் அவசியமானது என்றும் வாக்காளர் பட்டியலில் பெரும் முறைகேடுகள் உள்ளதாகவும் அதிமுக புகார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆளுங்கட்சியினர் தங்கள் ஆதரவாக திசை திருப்ப முயற்சிப்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. தங்களது முகவர்கள் செயல் முறையில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் தேர்தல் அலுவலர்கள் மீது அழுத்தம் தரப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அதிமுக புகார். 20 ஆண்டுகளாக சரியாக திருத்தப்படாத வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் முகவரிகள் மாற்றம், நகல் பெயர்கள் என பல முறைகேடுகள் உள்ளதாக அதிமுக புகார். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் சீரான நியாயமான தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும் என கருத்து. 12 பேரை பலி கொண்ட கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு டெல்லி காவல்துறையிடமிருந்து தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைப்பு. கார் வெடிப்பு குறித்து டெல்லி, ஹரியானா, காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் விசாரணை நடைபெறும் நிலையில் என்ஐஏ விசாரணையை துவங்கியது.
செங்கோட்டையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 3000 கிலோ வெடிப்பொருட்களுடன் AK-47 துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜெய்ஷ்-இ-முகமது மற்றும் அன்சார் கஸ்வத்-உல்-ஹிந்த் பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடைய 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புடன் இணைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த சதி செய்ததாக பெண் மருத்துவர் கைது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் நேற்று வெடிமருந்துகள், துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மருத்துவர் ஷாஹின் சாஹித்திடம் விசாரணை. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான அதிர்ச்சியூட்டும் புதிய CCTV காட்சிகள் வெளியானது. கார் வெடித்ததும் மிகப்பெரிய அளவில் தீப்பிழம்புகள் வெளியேறிய பதைக்கும் காட்சி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மாலை 5:30 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. கார் வெடிப்பு சம்பவம் ஒரு சதித்திட்டம் என பூட்டானில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கார் வெடிப்பு சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் பிரதமர் வேதனை. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. பாம்பன் ரயில் பாலம் வழியாக வரும் ரயில்களில் படிகளில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கும் பயணிகளை உள்ளே செல்லுமாறும் வெளியே நிற்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தம். அண்மை காலமாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் தந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவிகளுக்கு மதுபோதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். திண்டுக்கல்லில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா சுமார் 2 கிலோ வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். போதையின் பாதையில் இளைஞர்கள் பயணிப்பதையே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புகிறதா என பொதுமக்கள் சாடல். சென்னையை அடுத்த புழல் சிறையில் உள்ள கணவருக்கு கஞ்சா அளிக்க முயன்ற மனைவி சிக்கினார். விடிய ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் சிறைச்சாலைக்கு நேரடியாக கஞ்சா கொண்டு செல்வது அடிக்கடி அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே பட்டப்பகலில் விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள தமிழகத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலைகளால் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூரில் மர அறுப்பு ஆலை குத்தகைதாரரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த பெண் போலீசில் சரண்.
மர அறுப்பு ஆலை குத்தகைதாரருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்த நிலையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் முறையற்ற உறவில் இருந்த பெண் வெறி செயல். சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் நகைகளை வடிவமைக்கும் தொழிற்சாலை கூடத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளோடு சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடிக்கொண்டு 3 பணியாளர்கள் உட்பட 4 பேர் தப்பி ஓட்டம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இல்லாததே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அடுத்த கூடப்பாக்கத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டில் நின்று பயணித்ததை தட்டி கேட்ட ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியிடம் மதுபோதை ஆசாமி ஒருவர் நகை பறிப்பில் ஈடுபட்ட நிலையில் சாலையில் தவறி விழுந்த தம்பதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இறக்கு வைத்து மதுவிற்கும் தீய சக்தி ஸ்டாலின் நிர்வாகத்தால் மதுவால் இளைஞர்கள் எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளனர் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மது போதையில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 2 சிக்கினர். டாஸ்மாக் வருமானத்தை நம்பியிருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் மதிமங்கி திரியும் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் சிக்கி தங்களின் எதிர்காலத்தை இழக்கும் அவலம். மதுரையில் 14வது வார்டுக்கு உட்பட்ட சங்கர் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் என கூறி 7 வீடுகளை இடித்து விடிய அரசின் அதிகாரிகளுடன் திமுக கவுன்சிலரின் கணவர் அராஜகம். திமுகவிற்கு வாக்களித்ததற்காக தவறு என உணர்வதாகவும் இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு என்று கூறியே திமுக அரசு தங்கள் வயிற்றில் அடிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எங்களுக்கே இந்த டிஎம்கே கட்சியில 40 வருஷமா நாங்க இருந்ததை நினைச்சு பெரும் கேவலப்படுறோம் சார். இது சத்தியமான உண்மை சார். 40 வருஷமா நாங்க எங்க அம்மா காலத்தை பாட்டி காலத்துல இருந்து டிஎம்கேக்கு தான் சார் ஓட்டு போட்டோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை சார். எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு டிஎம்கே அரசாங்கம் எல்லா வழியிலையும் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி எங்களை தெருவில் நிப்பாட்டிருச்சு சார். முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு சென்று தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுல நீங்க நேரடியா தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்வாழ்வுக்காண்டி நீங்க உதவி செஞ்சே ஆகணும் சார். கோவையில் தங்கள் கட்சி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்களை அழைத்து வருவதற்காக தீயசக்தி திமுகவினர் 100க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை பயன்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்குவதாக துறை சார்ந்த அமைச்சரே புலம்பி வரும் நிலையில் திமுக அதிகார திமிரில் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 30 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை போலி பத்திரம் தயாரித்து திமுக நிர்வாகிகளும் அரசு வழக்கறிஞர்களும் ஏமாற்றிவிட்டதாக கணவனை இழந்த பெண் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலக முன்பு மனநலம் பாதித்த குழந்தையுடன் தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் நெருங்கிய கூட்டாளிகள் என கூறிக்கொண்டு நிலத்தை அபகரித்தது மட்டுமின்றி கொலை மிரட்டல் விடுத்து அடாவடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கதறல். வேற வழி தெரியலப்பா, எனக்கு இன்னைக்கு காப்பாற்ற வீடு வேணும். என்ன செய்ய இப்படி பேட்டி எடுத்து அது மட்டும் இருக்காதுங்க. எனக்கு வீட்டை வாங்கி தர்றதுக்கு வழி செய்யுங்க. என்னை காப்பாற்றுங்க, வேறு வழி தெரியல எனக்கு. மாவரைச்சின வியாபாரம் வச்சு என் பிள்ளைகளை காப்பாற்றின எனக்கு அந்த மாவரைக்கு விட மாட்டேங்கிறாங்க. வீடு விடாமல் விரட்டி அடித்து விரட்டி ஆட்களை அடியாட்களை வச்சு விரட்டுதாங்க. நீங்கள் வேறு வழி தெரியல. தயால சிவகுமார் பாண்டி சரவணன் அதுக்கு பின்னாடி ஒரு தமிழ் கவர்மெண்ட் வக்கீல் பண்டாட்டியும் சேர்ந்து விக்னேஷா 2 பேரும் சேர்ந்து எனக்கு சொத்தை கொடுக்காத நீ தான் பாரு என்ன செய்ய அப்படிங்க. நான் பொம்பளை ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு என் வீடு வேணும், எனக்கு திருப்பி தாங்க, என் வீட்டை வாங்கித்தாங்க. அவங்க கையில் தான் இருக்கு, போலி பத்திரம் போட்டு வச்சுருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து 28 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருகின்ற 24ஆம் தேதி ஆஜராக விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. வழக்கின் தீர்ப்பு இம்மாதம் இறுதியில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொன்முடி உட்பட திமுக தலைமை கலக்கம்.
மதுரையில் பள்ளி மாணவியை நாய் கடித்தது குறித்து தட்டி கேட்ட மாணவியின் தாயாரை வளர்ப்பு நாயின் உரிமையாளர் கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசு நாய் வளர்ப்போருக்கு போதிய கட்டுப்பாடுகளை விதிக்காமல் மெத்தனமாக இருப்பதால் வளர்ப்பு நாயின் உரிமையாளர்கள் அராஜகத்துடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே புதிதாக கட்டிவரும் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் 50,000 லஞ்சம் கேட்டதால் குடியிருப்பு வாசி அதிர்ச்சி. லஞ்சம் கொடுக்காததால் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்காமல் விடிய அரசின் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தும் பணியில் தங்களை ஈடுபடுத்தும் முயற்சியை கைவிடக் கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊராட்சி செயலாளர்கள். வரி வசூல் நடவடிக்கைகள், ஊராட்சி பணிகளை கண்காணிப்பது என ஏற்கனவே பணிச்சுமையில் உள்ள தங்களை அதிமுக அரசு கூடுதல் பணிச்சுமையில் ஆழ்த்துவதாக ஊராட்சி செயலாளர்கள் குற்றச்சாட்டு. ஊராட்சியில் பல இடங்களில் நிதியே இல்லாத போது வரி வசூல் செய்துதான் ஊழியருக்கு ஊதியம் வழங்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பதால் இந்த எஸ்ஐஆர் பணியை ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக சாராட்சியர்களை சந்திக்க வந்துள்ளோம். ஒப்புக்கொண்ட ஊதியத்தை வழங்காமல் இழுத்தடித்து வரும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் SWMS நிறுவனத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலையை புறக்கணித்து போராட்டம். அதிமுக ஆட்சியில் நிர்ணயித்த தொகையை கூட முறையாக வழங்காமல் அதிகாரிகள் கல்லா கட்டுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். போலி தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றிய விடிய ஆட்சியில் ஏமாற்றத்தை அளித்தது மட்டுமே ஸ்டாலினின் ஒரே சாதனை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கண்டன முழக்கம். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 7,850 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேர்தல் கால வாக்குறுதிகளை அவர் சொன்னது. தேர்தல்கள் ஆட்சி வந்தவுடன் நாங்கள் இதை அமலாக்குவோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதுவும் பல குறைபாடுகளோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை கேள்வி எழுப்பியும் அதற்கான விடைகள் தராத அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். வெற்று தேர்தல் வாக்குறுதி அளித்த அதிமுக அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் உள்ளிட்ட அலுவலகங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அராஜகமாக கைது செய்த போலீசார். தமிழக அரசே மாற்றுத்திறனாளி ஆணையாளரே வழங்கிடு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் வழங்கிடு. சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம். ஸ்டாலின் அரசு புதிதாக மருத்துவமனைகளை கட்டி திறந்த போதும் போதிய மருத்துவர்களை நியமிக்காததால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதாவது உறுப்பு மாற்று சிகிச்சை, ஹெல்த் இண்டிகேட்டர் சொல்கின்ற சிசு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமாக காரணமாக பணியாற்றும் மருத்துவர்களை பாராட்டும் விதமாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான ஜிஓ 354 உடனடியாக மறுபரிசீலனை செய்து சம்பள உயர்வாணையை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த மருத்துவரின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த 15,000 ஏக்கர் நெற்பயிர்களை பார்வையிடாத விடிய அரசு உரிய கணக்கீடு நடத்தி நிவாரணம் வழங்குமா என விவசாயிகள் கேள்வி. பயிர் சேதத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் அலட்சிய போக்கை கைவிட்டு தகுந்த நிவாரணத்தை ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கணக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களா, எடுக்கலையா, யாருக்கு கொடுக்குறாங்க, நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஒழிஞ்சு யாருக்கு கொடுக்குறாங்க என்னங்க, இதை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட பாதிப்புங்கிறது இருக்கு. அதை எல்லாருக்கும் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 66.91 வாக்குகள் பதிவானதாக
இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். பெண் வாக்காளர்கள் வரலாறு காணாத அளவு உற்சாகத்துடன் வாக்களித்து 71.6% தொட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியீடு. அனைத்து கருத்து கணிப்புகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மருத்துவமனையில் டெக்னீஷியன் இல்லாததால் எக்ஸ்ரே எடுக்க முடியாமல் நோயாளிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதா என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடையாறில் அண்மையில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட தொல்காப்பியர் பூங்காவில் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஆன்லைன் மூலம் புக் செய்து ஒரு வாரம் காத்திருக்க வேண்டிய சூழல் போன்ற கெடுபிடிகளால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மக்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்க வேண்டிய பூங்கா விடியாட்சி நிர்வாக திறமையின்மையின் சின்னமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கூகுள் மேப்ஸில் 6:30 to 6 PM ஓப்பன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாக்க டோரில் வந்து வேற ஒரு டைமிங் சொல்கிறாங்க. சார் 8 AM அப்புறம் அலௌட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பார்க்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஜஸ்ட் ஸ்பான்டேனியஸாக நாங்கள் வந்தோம். பட் they are closed very specific times. இது வந்து நான் பிளான் பண்ணி வரதுக்கு நான் பிளான் பண்ணி எங்கே வேணாலும் போவேன். why come to a park? So I'm a little disappointed. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சாட்சியாபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்கு திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். ஸ்டாலின் திறந்து வைத்த மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட மின் விளக்கின் தரமே இவ்வளவுதான் என்றால் சாதாரண கட்டுமானங்களின் நிலை என்ன என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. பணியிடங்களும் உருவாக்கப்படாமல் புதிய மருத்துவமனைகள் துவக்கப்படுவதை கண்டித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தர்ணா போராட்டம். மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவர் பணியிடங்களில் ஆட்குறைப்பு செய்யும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய மருத்துவர்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுப் பன்றிகள் தொல்லையை ஒழிக்க திருச்சுழியை மையமாக அமைத்து வனச்சரக அலுவலகம் அமைக்க கோரிக்கை. பன்றிகள் அதிகமாக சுற்றுவதால் சுகாதார சீர்கேடும் குப்பைகளை எரிப்பதால் கேன்சர் பாதிப்பும் உண்டாவது குறித்து சுகாதாரத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தாசில்தார் சார் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, அந்த ரோட்ல தான் போறாங்க. அவ்வளவு பாட தாங்க முடியல. அழிவுகளை கொண்டு வந்து ரோட்ல போட்டுருக்காங்க. அந்த ரோட்டை வந்து பாருங்க எப்படி கிடக்குன்னு பாருங்க. எந்த ஒரு நடவடிக்கையுமே கடிதங்கள் எடுக்க பண்ணிக்கிறாங்க. கேன்சர்ல இப்ப அடையாறுல 2 பேருக்கு சேர்த்திருக்கோம். 1 மாசம் தான் ஆகுது. முல்லைப் பெரியாறு அணை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு எந்த ஆபத்தும் இன்றி பாதுகாப்பான நிலையில் உள்ளது. தமிழ்நாடு கேரளா இடையிலான பிரச்சினைகள் நட்பு ரீதியில் தீர்க்கப்பட்ட நிலையில் பராமரிப்பு பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக தேசிய அணை பாதுகாப்பு ஆணைய தலைவர் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள வாரச்சந்தையில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ள திமுக அரசை கண்டித்து வியாபாரிகள் கடைகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு. வியாபாரிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. புதிதாக திடீரென நகராட்சி நிர்வாகம், ஆர்டிஓ நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து இந்த பழமையான சந்தைக்குள்ள பேருந்து நிலையம் வருது என்று சொல்லி எங்களை எல்லாத்தையும் காலி பண்ண சொல்றாங்க. இந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு நாங்கள் வேற எங்கே போகுது எங்களுக்கு தெரியல. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கூரை இடிந்து காணப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் மாசுபடிந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் கூட பாதுகாப்பான முறையில் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் புலம்பல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழப்பு. பொது கழிவறை கட்டிடத்தின் மேல் ஏறி அருகில் ஏரியில் மீன் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க சென்றதாக கூறப்படும் நிலையில் நேர்ந்த பரிதாபம்.
தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இரு மாநில ஆம்னி பேருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்களும் பயணிகளும் கோரிக்கை. மூன்று ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் சாலை மறியல். விடிய ஆட்சியால் விரக்தியடைந்த திருநங்கை ஒருவர் திடீரென தாமிரபரணி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றபோது போலீசார் தடுக்காமல் அலட்சியமாக இருந்த நிலையில் செய்தியாளர்கள் ஓடிச் சென்று காப்பாற்றினர். நாகை மாவட்டம் திருமருகலில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கோரி மாவட்ட ஆட்சியரை காணவில்லை என ஒப்பாரி வைத்து விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்களின் பசியாற்றும் விவசாயிகளை ஒப்பாரி வைத்து போராட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளிய விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என மக்கள் ஆவேசம். கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு பரிசு 2000 பரிசு 2 லட்சம் பரிசாக தமிழக அரசு வெளியிட்டது. தமிழக அரசு 2025ஆம் ஆண்டுக்கான நீட் முதுநிலை அகில இந்திய கவுன்சிலிங் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பு. தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியம் 169 DNB இடங்களை திரும்ப பெற்றதாலும் சீட் மேட்ரிக்ஸ் திருத்தம் தேவைப்படுவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாலும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வேலைவாய்ப்பின்றி காத்திருக்க அரசு மருத்துவமனைகளில் பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை பாதிக்கப்படும் அவலம். பயிற்சி பணியில் சேர்ந்த தேதி அடிப்படையில் வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியலை ரத்து செய்ய கோரி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் திட்டவட்டம். மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்களுக்கான ஹாஸ்டல்கள் வணிக கட்டடங்கள் அல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஹாஸ்டல்களுக்கு வணிக கட்டடங்களுக்கான சொத்து வரி செலுத்த சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகள் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். சென்னை நுங்கம்பாக்கம், அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட நகரின் பல இடங்களில் பரவலாக பெய்த மழை. சில நிமிட மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழை. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.